இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போறோம்னா, நீங்க ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம டெலகிராம் சேனலையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ரிசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோவில் போய் என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு 2 இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ 2 இமேஜில் தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இமேஜை நான் இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைட் கார்னரில் வைக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கணும். அடுத்தது 2வது இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2வது இமேஜை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து கீழே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து இந்த கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 இமேஜும் ஆட் பண்ணிவிட்டு 2 இமேஜும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ 2 இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ அனிமேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ அனிமேஷன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கீ ஃப்ரேமில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி லைட் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தள்ளி வைங்க. தள்ளி வச்சுட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களா, 2வது கீ ஃப்ரேமை இப்படி கம்ப்ளீட்டாக இங்கே வர கொண்டு வந்துக்கோங்க. ஸோ மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துக்கோங்க. திருப்பி கொஞ்சம் தள்ளி அதேமாதிரி லைட்டாக தள்ளி கரெக்டாக அடுத்த கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு இருந்தில் அந்த பிளேஸ்லேயே கொண்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் அந்த 3 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸாக நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸில் இந்த ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ திருப்பி 10 ஸோ 30 செகண்ட்ஸ்க்கும் போது 5 செகண்ட்ஸாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோட்டோவை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸோ ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும் இமேஜ். ஸோ அதே மாதிரி தான் மேலே இருக்க இமேஜ்க்கும் நம்ம பண்ணணும். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ அதே மாதிரி தான் மேலே இருக்கிறதுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வர எடிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தோன்னே 2மே மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் மேலே சர்ச்சில் ஃபெதர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதர்னு டைப் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபெதரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபெதர் வந்து 120 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ 120 வச்சுட்டு இல்லுட்ரேஷனை வந்து நான் கம்ப்ளீட்டாக 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ப்ளஸ் சைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக 6 அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். கரெக்டாக 6 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து கீழே இருக்க ஆப்ஷன் ஒவ்வொன்றா வாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக 1ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் க்ரோன் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக 1.02ன்னு கொடுத்துக்கோங்க.
ஸோ இவ்வளோ தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த 3 லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்து அடுத்த ஃபோட்டோலையும் அதே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அந்த ஃபெதர் வேண்டான்னா நீங்கள் அதை ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த ஐ ஐக்கான் இருக்கலாம், அந்த ஐ ஐக்கானை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃபெதர் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக மூவ் ஆகிட்டே ஸோ ஃபோட்டோ ஷேக் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். சாங் 30 செகண்ட்ஸ் இருக்கிறனால நான் என்ன பண்ணியிருந்தேன், ஸோ எனக்கு 20 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்கும்போது 15 செகண்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 செகண்டாக பிரிச்சுக்கிடுதேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் போங்க. க்ரோம்லேருந்து உங்களுக்கு தமிழ் லிரிக்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரை இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வரை என்ன லிரிக்ஸ் இருக்கோ அந்த லிரிக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டர் அலைன்மெண்ட் சென்டர்னு கொடுத்துட்டு ஃபாண்ட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ஃபாண்ட் கொடுத்துருப்பேன், அதையும் கொடுத்துட்டு ஒயிட்டுன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு நல்லா பெருசாக்கிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸ் வரும். ஸோ நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போய் என்ன பண்ணுங்கள், ஷேடோவை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு இதில் பொசிஷன் இருக்கும், அதில் எக்ஸை வந்து ஒரு 7 அண்ட் ஒய்யும் ஒரு 6 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பேக் வந்துக்கணும். பேக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த பீட் மார்க் வச்சுருந்தீங்களா அந்த இடத்துல வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸை ஆட் பண்ணி முடிச்சோன்னா நான் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த லிரிக்ஸில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு பேக் வந்துட்டு திருப்பி நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த லிரிக்ஸில் வந்து ஜஸ்ட் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும், ஒவ்வொரு லெட்டராக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னா இதில் என்ன இதுக்கப்புறம் என்ன லிரிக்ஸ் வருமோ அதை எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இந்த லிரிக்ஸ் அப்படி கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டைப் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா சாங்குக்குமே இந்த மாதிரி நல்லா பெருசாக தான் வரும். ஸோ அதில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சுக்கணும், நல்லா பெருசாக வச்சுட்டு. ஸோ இதுலேயும் எஃபெக்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா கரெக்டாக உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட் வருதான்னு நீங்கள் செக் பண்ணணும். இல்லை அப்படி வரல அப்படின்னா எஃபெக்டில் போய்ட்டு ரேஞ்ச் போய்க்கோங்க. ரேஞ்சில் போய்ட்டு லாஸ்ட் ஒரு கீ அனிமேஷன் இருக்கும், எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இல்லைனா டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த லிரிக்ஸும் அந்த வேர்ட்ஸும் கரெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து ஸோ அந்த எண்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம்ல அதில் தான் இந்த எண்டை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கொடுத்து எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.